தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். 2025 ஆண்டு இனிதே நிறைவடைந்து 2026 ஆண்டு பிறந்ததை ஒட்டி மக்கள் உலகம் முழுவதும் புதிய ஆண்டை வழக்கமான உற்சாகத்துடன் வரவேற்றனர். பொது இடங்களில் ஒன்று கூடி ஆடல் பாடல்களுடன் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். டில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்றனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டை ஒட்டி கோயில்கள், சர்ச்சுகளில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. சூரியன் முதலில் உதயமாகும் பசிபிக் தீவான கிரிபாட்டியில் ஆங்கில புத்தாண்டு முதலில் பிறந்தது. அந்த தீவில் உள்ள கிறிஸ்மஸ் நகரில் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் புத்தாண்டு பிறந்ததும் நகரின் மையப்பகுதியில் வண்ண வான வேடிக்கைகள் ஒளிவெள்ளம் பாய்ச்சின. நகர வீதிகளில் மக்கள் உற்சாகமாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் புத்தாண்டு பிறக்க மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகத்திலும் அனைத்து நகரங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. சென்னை ஈசிஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அனைவரும் ஒரே நேரத்தில் வாகனங்களில் வீடு திரும்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈசிஆர் சாலையில் வாகனங்கள் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாடினர். இசை நிகழ்ச்சி, லேசர் ஷோவுக்கு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. காரைக்காலில் அன்னை ஆலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கோவையில் பொது இடங்களில் மக்கள் கூடி புத்தாண்டை வரவேற்றனர். சூலூர் நட்சத்திர விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருப்பூர் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. புத்தாண்டை முன்னிட்டு திருப்பூரில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி மற்றும் கரூரில் போலீசார் மக்களுடன் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து புத்தாண்டை கொண்டாடினர். சிறுவர் சிறுமியருக்கு கேக் வழங்கி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோட்டில் வானில் வண்ண பலூன்களை பறக்கவிட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் புத்தாண்டை ஒட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டது. தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடந்த திருப்பலியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மதுரையில் பல்வேறு நட்சத்திர விடுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக நடந்தது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உற்சாகமாக ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருச்சி காவிரி பாலத்தில் இருசக்கர வாகனங்கள், கார்களை சாலையில் நிறுத்திவிட்டு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்திருந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் செல்ல முடியாமல் சிக்கி தவித்தது.